சாப்பிட்டீங்களா பாப்பா? ஹாய் சொல்லு. எங்கள் பாப்பாவும் நானும் தூங்கவே இல்லை இன்ன வரைக்கும். சாப்பாடு நிசா என்ன செஞ்சு வச்சிருக்கேன் அங்கே பாருங்க. பண்ணி விட்டியா? புருஷனுக்கு சோறு போடாமல் படுத்து கிடக்கு நாய். அப்புறம் என்ன இப்போ நான் எடுத்து வைப்பேன். இல்லை 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 இப்போ நான் ஒன்றே இப்போ என்ன தெரியுமா செய்வேன்? இங்கே பாருங்க நிசா எந்த நிசா அம்மா ஒன்றே நீங்கள் கம்மனில் எல்லாம் திட்டுவீங்க. இவன் நைஸா படுத்துருக்கிற மாதிரி படுத்துருப்பா. நீ ஏன் அப்படி உதைக்கிற? பொண்டாட்டிக்கு பெண்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும். பொண்டாட்டி தானே மரியாதை. நான் அப்படி புருஷங்கிறதுக்கு மரியாதை. என்னைக்காவது உங்களை உதைச்சிருக்கேனா அடிச்சிருக்கேனா? கத்தியால எடுத்து ஒரு குத்து மட்டும் குத்தி இருக்கா. கத்தியா குத்தி ஜீகத்தில் நல்ல கிடந்தேன். ஆமா ஆமா உங்களை கத்தியால குத்துறேன். அப்ப மத்த சரி கத்தியால குத்துற அளவுக்கு நீ அப்ப அவ்வளவு கொடுமை பண்ணிருக்க தானே? கொடுமை பண்ணுனா நீ இப்ப சொன்னிய புருஷனை நான் மதிக்கிறேன்ல, நல்ல பிள்ளை, எதுவுமே ஆமா. எந்த வீடியோலயாவது நான் செல்வா அடிச்சு செல்வாவை நான் உதைச்சு ஏதாவது துன்புறுத்தி பாப்பா நீ சொல்லு பாப்பா. அம்மா எப்படி கத்தி எடுத்து குத்துனுச்சு? அம்மா கத்தியில குத்துனா அப்பா தான் குத்திக்குச்சு. கத்தி இல்ல அருவா. ஆமா நானே கத்தி எடுத்து நானே குத்தி. நீயே போதையில என்ன வேணாலும் செய்யலாம். போதை தலைக்கு ஏறிச்சுன்னு வச்சுக்கோ தூக்கு கூட மாட்டிக்கிட்டு சாவும் வாங்கி தெரியுமா? அந்த அளவுக்கு அந்த போதை அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான். பத்தி பேச வேணாம்னு இருந்தா நம்ம பாட்டு செவனேன்னு இருக்கேன்னா செவனேன்னு இருக்க விட்றணும். என்ன பண்ண விட்றணும்? அமைதியா இருக்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம். இப்போ எதுக்கு இந்த வீடியோ எடுத்த? இப்போ எதுக்கு இதை போடுறேன்? வயிற்ற பசிக்குதுன்னு சாப்பாடு போட சொன்னேன். அப்போ நான் காலால் உதச்சதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன பொண்டாட்டியை மதிக்க மாட்டேங்கன்னா அது இதுன்னு. நீ இப்படி படுத்து கிடந்தீங்கன்னா இதே நைட்டி தான் அன்னைக்கு போட்டிருந்தா. நீ படுத்து கிடந்தீங்கன்னா அப்படியே சுறுசுறுப்பா காலையில இருந்து இன்ன வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட உட்காரல தெரியுமா? இப்ப முதல்ல கொண்டு சப்பாத்தி சுட்டு குருமா வச்சுட்டு தான் படுத்து கிடக்கேன். சும்மா வந்து ஒரு ஆள் ஒண்ணுமே செய்யாம படுத்து கிடக்கல. சும்மா என்னைக்காக நான் படுத்து கிடக்கேன். வேலை செஞ்சுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் உட்கார இடத்துல படுத்து கிடக்கேன். அவ்வளவு ஆனா படுத்து கிடக்கா சரி. ஆனா படுக்கிறா தூங்குறாங்கறே. நிசா இவ்வளவு வேலை செய்யறா. இங்க பாருங்க துணி துவைக்கிறா. இங்க பாருங்க அது செஞ்சுதானே ஆகணும். அப்புறம் அப்ப அதெல்லாம் போட மாட்டேன். வேலை செய்யறது நியாயமா அத மட்டும் போட மாட்டேன். படுத்து கிடக்கா. அப்ப நீ வேலை செய்யறதெல்லாம் உங்க என் மாமியாரை கூட்டிட்டு வந்து விடு. அது வேலை செஞ்சுக்கிட்டு நீ படுத்து கிடக்குற மாதிரி. நான் கேட்கறது வேற, நீ கேட்கறது வேற. நான் படுத்து கிடக்கான்னு படுக்கிறத மட்டும் எடுக்கிறீல்ல. அப்ப வேலை செய்யறது எந்திரிச்சு வேலை செஞ்சாலும் எடுக்கலாம். எந்திரிச்சு வேலை சப்பாத்தி சுட்டன்ல, குருமா வச்சல, பிள்ளைங்களை சாப்பிட வச்ச. அப்ப அதெல்லாம் எடுக்கல. ஏன் எடுக்கல? டெய்லி தான் சமைக்கிறாங்க. ஏன் அதை எடுக்கலன்னு தான் நான் கேட்டேன். அதுக்குள்ள எங்க மாமியாருக்கு போறது? எல்லாரும் வீட்லயும் தானே பொம்பளை ஆளுங்க சமைக்கிறாங்க. யாரு வீட்டுல சமைக்கல சொல்லு? சப்பாத்தி வச்சேன், இட்லி சுட்டேன். இல்ல யார் வீட்டுல படுத்து தூங்கல? எந்த பொம்பளையே நான் யாராவது புருஷன் உதச்சு நீ இந்த மாதிரி வீடியோ போட்டு நீ பாத்துருக்க? நான் கேட்கறது நியாயமா? அவங்கள்ட்ட யூடியூப் சேனல் இருந்தா போடுவாங்க. யாரு போட மாட்டாங்க? உங்கள்ட்ட சேனல் இருந்தா போடுவாங்க. எல்லா பொம்பளையும் படுத்து கிடக்குற பொம்பளை எல்லாம் வந்து உதைப்பாங்க புருஷங்க எல்லாம். கேட்கறதுக்கு பதிலா சொல்ற செருப்பு எடுத்து அடிச்சிருவேன். கேட்கறதுக்கு பதில் படுத்து கிடக்குற பொண்டாட்டி எல்லாம் புருஷன் வந்து உதைக்கணும் அப்படிதானே? இல்ல என்ன எனக்கு தெரியல. அவன் புருஷன் சாப்பிடுற நேரத்துக்கு நீ சாப்பாடு எடுத்து வைக்கணுமா இல்லையா? இப்ப நீ சாப்பிடவே இப்ப வேற உனக்கு வேலை இருக்கா? இல்ல வேலை இல்ல ஒரு வேலையும் இல்லை. நீ சாப்பாடு எடுத்து வை. இப்ப ஓகே மக்கள், நிசா எடுத்து வைக்கிறேன், நான் சாப்பிட்றேன். ஆமா சாப்பிட்டுதான். பாய் பாய். பாப்பா பாய் சொல்லிட்டா.